ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ ஃபோன் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா எங்கள் அம்மா. என்னான்னு கேட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரி பானிபூரி செஞ்சு வச்சுருக்கேன், வீட்டுக்கு வான்னாங்க. சொன்னோடனே விடுவோமா, நேராக வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா என்னோட தங்கச்சி நிறைய அந்த உருளைக்கிழங்கு மசியல், அதுக்கப்புறமா பானிபூரி தண்ணி, பானிபூரின்னு சொல்லி நிறைய செஞ்சு வச்சுருந்தா. சரி எனக்கு ஒன்று போடு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எனக்கும் ஒன்று போட்டால் எடுத்து சாப்பிட்டேன் பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. கடையில் கூட இவ்வளோ டேஸ்ட்டு கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பானிபூரி தண்ணியே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த டைம்லேயே என்னடா சவுண்டுன்னு பார்த்தா எங்கள் அப்பா மேட்ச் பார்த்துட்ருக்காரு, இந்தியாவோட ஃபைனலாமே. ஸோ அது பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே, கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என் தங்கச்சி சொன்னால், இந்த மாதிரி ஃப்ளவர் எல்லாம் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த மாதிரி உனக்கு வேணுமான்னு கேட்டால் பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. ரியலிஸ்டிக்காக இருக்குது, ஆர்டிஃபிஷியல் அப்படின்றா. இன்னும் நம்பவே முடியல. அது பார்த்தா ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ரம்ஜான் டைம் இல்லையா, நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு இந்த மாதிரி நியூஸ் சொன்னால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லி தான் நான் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஒரு பீஸ் வந்து 3 ருபீஸாக சேல்ஸ் பண்ணுறேன். இது வந்து வெளியில் விலை அதிகம். பாருங்களேன், நான் தலையில் வச்சா ரியல் பூ வச்ச மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. நானே ஒரு 300க்கு வாங்கிட்டேன்னு பாருங்களேன். எங்கள் வீட்டில் பாதி பேர் வாங்கிட்டாங்க, வெளியும் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். கொரியரும் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஃபைனலாக இந்தியாவும் ஜெயிச்சிச்சுங்க. எல்லாம் ஹாப்பியாக இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப மேட்ச் பிடிக்கும். சரி வேறு வழி இல்லை, நானும் கூட சேர்ந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த ஈவினிங் vlog ரொம்ப நல்லபடியாக போயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.